Ninja Crow Puppet Technique. Ding ding. அப்பா அவரு பூமி உருண்டையா இருக்கிறத கண்டுபிடிச்சு கடலை சுத்தி சுத்தி வராரு. எங்க கெனிச்சி சொல்லு, கடலை சுத்தி சுத்தி வந்தது யாரு? அது வந்து காக்கா சார். காக்காவா? கடலை சுத்தினது யாருன்னா காக்காங்கிற நீயே என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? சார் என்ன மன்னிச்சிடுங்க. காக்கா பார்த்தனா காக்கா வந்து கெனிச்சி எதை வெளிய பாத்துக்கிட்டு இருந்தான். ஓ ஓ இந்த காக்காங்களை பார்த்துதான் கெனிச்சி உளறிக்கிட்டு இருந்தானா? கியோ, நீ காக்காவோட காக்காவா கலந்து அந்த காக்காங்க எல்லாத்தையும் இத சாப்பிட வைக்கணும், புரிஞ்சுதா? இது என்ன காக்கா தானா? யாருமே இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. நானும் காக்கா தான். என்ன டவுட் உங்களுக்கு? பாஸ் இங்க வாங்க, புதுசா ஒரு காக்கா வந்திருக்கு. சொல்லுங்க, என்ன மேட்ரு? யார் இவன்? இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. ஆமா ஆமா, நீங்க பாத்துக்க முடியாது. நான் வேற ஊர்ல இருந்து வரேன். புதுசு நான் உங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. என்னது சாப்பாடு கொண்டு வந்திருக்கியா? பார்க்கலாம். நல்லா இருக்க ஸ்மெல்லு. இது நல்லா இருக்கும் போல இருக்கு. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. நான் சொன்னதை அப்படியே கச்சிதமா செஞ்சு முடிச்சிட்ட கியோ. பிரமாதம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்னது சாப்பிடுறது ஒரே மயக்கமா வருது. நல்லா இருக்கு, இன்னும் சாப்பிடணும் போல இருக்கு. எல்லாரும் இப்படியே சாப்பிடுங்க, நான் இதோ வந்துடுறேன். பாஸ் நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் அவுட் ஆகிட்ட பாஸ். பாத்துட்டு தான் இருந்தேன் கியோ. வெரி குட், ரொம்ப நல்லா பண்ண. எனக்கு தலையெல்லாம் சுத்துற. கடவுளோட ஊர்ல வந்திருக்கீங்களா? கடவுளையே மேல பார்த்த மாதிரியே இருக்கேன். எல்லாரும் வாங்க, இங்க கடவுள் ஊர்ல ஒருத்தர் வந்திருக்காரு. வாங்க, சீக்கிரம் வாங்க. போதும் போதும், கூப்பிட்டதெல்லாம் போதும். இந்த கடவுள் என்ன சொல்றாரோ அதை நீங்க அப்படியே செய்யணும். செய்வீங்களா? ஓகே ஓகே, எல்லாரும் நல்லா தான் கத்துறாங்க. இப்போ நிஞ்சா க்ரோ பப்பட் டெக்னிக்கை பயன்படுத்தணும். காப்பாத்து காக்கா. ஹட்டோரி என்ன காப்பாத்து. என்ன ஆச்சு கெனிச்சி? ஏன் இப்படி கத்திக்கிட்டே வர நீ? டிங்கி 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 டிங்கி. ஹட்டோரி, முடிஞ்சா என்ன ஜெயிச்சு பாரு. உனக்கு நான் சவால் விடுறேன். போங்க. இங்க சண்டை போட்டா மிட்சுபா குடும்பத்துக்கு தான் ரொம்ப பிரச்சனையாயிடும். நம்ம வேற எங்கேயாவது போய் சண்டை போட்டுக்கலாம். ப்ளீஸ், நான் சொல்றதை கேளுங்க. அப்படியா? இதுவும் நல்லா தான் இருக்கு. சரி, உனக்காக நான் மலைப்பகுதியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்துரு. நிச்சயமா நான் வருவேன். நீ முன்னாடி போ. எல்லாரும் கிளம்புங்க. ஹட்டோரி, உண்மையிலேயே நீ அங்க போக போறியா? வேற வழி. வெரி குட் ஹட்டோரி, சொன்ன மாதிரியே வந்துட்டியே. ஓகே, கெட் செட் ரெடி கோ. நீ என்ன இங்கே இருக்க? ஹட்டோரியை போய் தூக்கு. ஓகே. Ninja pepper spray technique. Ding 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 பாத்தியா ஹட்டோரி, உன்னை எப்படி மேல இருந்து கீழே தூக்கி போட்டேன்னு? அவங்க ஓடுறாங்க, என்ன பண்றீங்க? துரத்துங்க. ஹட்டோரி அதுக்கு கிட்ட வந்துருச்சு. எல்லாரும் ஓடி வாங்க, பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிடலாம். வாங்க வாங்க சீக்கிரம்.
என்கிட்ட இருந்து இன்னைக்கு உன்னால தப்பிக்கவே முடியாது. இன்னைக்கு நீயா நாங்களான்னு பாத்துருவோம். எங்க இருக்க? வெளியில வா. கடவுள் வந்துட்டாரு. என்ன காரியம் பண்றீங்க? அப்பாவிங்களை கொடுமைப்படுத்துறீங்களா? நான் கடவுள் சொல்றேன், அவங்கள ஒண்ணும் பண்ணாம திரும்பி போயிடுங்க. நீங்க சொல்லிட்டீங்க, நான் அப்படியே செய்யறேன். நிலுங்க நிலுங்க, யாரும் போகாதீங்க, என்னை விட்டு போகாதீங்க, நிலுங்க. என்ன தனியா விட்டுட்டு எல்லாரும் பறந்து போறாங்களே. நல்லா புலம்பு, எல்லா காக்காவும் ஓடி போச்சா, நாம தப்பிச்சிட்டோம். என்ன தைரியம் இருந்தா நீ மட்டும் பறந்து போகாம இங்கே இருப்ப. உன்னை தண்டிக்க போறேன். கடவுளுக்கு கோவம் வந்துருச்சு. நாம இங்க நிக்க கூடாது, ஓடிடலாம் சீக்கிரம். பாவம், காக்காவுக்கு என்ன தெரியும்? கடவுள் பேரை சொல்லி காக்காவை ஏமாத்திருக்கான் கெம்மமாக்கி. காக்கா காக்கா தான். டிங் டிங். சார் காதல்ல விழுந்துட்டாரு. டிங் டிங். ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வந்திருக்காங்க. அவங்க பேரு ஐகோ மேடம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த டீச்சர் எவ்வளவு அழகா இருக்கிறாங்க. சூப்பர்ப்பா. இந்த ஐக்கோ மேடம் மட்டும் நம்ம வாழ்க்கை துணையா வந்தா நம்ம வாழ்க்கை எவ்வளவு வசந்தம் வீசும், சூப்பரா இருக்கும். என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆஹா, அற்புதமா இருக்குது. ஐக்கோ மேடம், இந்த கணக்கு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு, பாத்துக்கங்க. ஐகோ டீச்சர் பிளஸ் நான் இஸ் ஈக்குவல் டு எங்க வீடு. சார், ஐக்கு மேடமா நீங்க என்ன சொல்றீங்க? அதுவாப்பா. ஐயப்பா எப்பா, இதெல்லாம் பாத்துறாதீங்கப்பா. இது எப்படி இருக்கு? நீ எதைத்தான் நல்லா செஞ்சிருக்க கெனிச்சி. பரவாயில்ல விடு, இப்ப உனக்கு நான் கத்து தரேன் எப்படி குதிக்கிறதுன்னு. ஓகே? ஓய் ஐகோ மேடம். சாரு, ஐக்கு மேடம் பார்த்ததோ கீழே விழுந்துட்டாருல. ஆமா, கரெக்ட்டா மிஸ் சொன்ன. பார்த்ததோ சாருக்கு என்னமோ ஆயிடுச்சு. ஒரு ஐடியா, கிட்ட வாங்க. நீ சொல்றது நல்லாதா இருக்கு. ஏய், சூப்பர் ஐடியாப்பா. குட் மார்னிங் ஐக்கு டீச்சர். குட் மார்னிங். என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, நம்ம ஸ்கூல்ல ஒரு சாரும் டீச்சரும் லவ் பண்றாங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா மேடம்? அது தப்பு இல்லையா? என்ன இருக்கு கெம்மமாக்கி? அவங்களுக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்கும். அப்படியா? அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க மிஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற விஷயத்த நம்ம சார் கிட்ட சொல்லுங்களேன், அவர் சந்தோஷப்படுவாரு. கவலைப்படாத கெம்மமாக்கி, கண்டிப்பா சொல்றேன். ரொம்ப நன்றி மிஸ். சார் கார்டன்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு பிடிச்சிருக்கிற விஷயத்த அவர்கிட்ட போய் சொல்லுங்க, நான் வரேன். வழக்கம் போல இதுவும் நடக்க போறதில்ல. இதையும் நான் மிஸ் பண்ணத்தான் போறேன். எதை மிஸ் பண்ண போறீங்க? எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஐகோ மேடம். ஆமா, நான் தான். ஏன் சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவ்ளோ அப்செட் ஆகுறீங்க? அது வந்து சின்ன விஷயம் இல்லைங்க மேடம். முதல்ல சாருக்கு கொடுங்க. உங்க ஃபீலிங் எனக்கு நல்லாவே புரியுது சார். உங்களுக்கு இருக்கிற அதே ஃபீலிங் எனக்கும் இருக்கு சார். உங்களுக்குமா? உங்களுக்கும் இந்த ஃபீலிங் வந்துருச்சுன்னா உங்களுக்கு மட்டும் தான் ஃபீலிங்ஸ் இருக்குமா என்ன? எங்களுக்கு எல்லாம் வராதா? நிஜமாவா மேடம்? ம். இத நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? ஆஹா, ரொம்ப 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 பிடிச்சிருக்கு மேடம். ரொம்ப. அப்புறம் என்ன, நீங்க அந்த லோலுபாவிய கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்னது லோலுபாவா? அப்படின்னா அம்மா, ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். நான் விரும்பினது அவங்கள இல்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? ஐகோ மேடம், இன்னைக்கு எப்படியாவது ஐகோ மேடத்துக்கிட்ட நம்ம ஃபீலிங்ஸ சொல்லிட வேண்டியதுதான். ஐகோ டீச்சர், நான் உங்களை காதலிக்கிறேன். நீங்க என்ன காதலிக்கிறீங்களா? ஐகோ டீச்சர், உங்களுக்கு என்ன ஆச்சு?
ஹட்டோரி, ஐகோ மிஸ் நினைச்சு சார் அந்த எலும்பு கூட்ட பார்த்து பயந்து போயிட்டாரு தெரியுமா? அவர் ஓடின ஓட்டத்தை பாக்கணுமே. கெனிச்சி ரொம்ப சிரிக்காத. சார் உங்க எல்லாரையும் நல்லா பாத்துட்டாரு. நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போகும்போது எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் கிடைக்கும் தெரியுமா? அதனால சிரிக்கிறத விட்டு நான் சொல்றதை கேள். நாளைக்கு ஒழுங்கா சார் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை இதோட முடிச்சிருங்க, இல்லனா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும். அப்புறம் உன் இஷ்டம் கெனிச்சி. என்ன சொல்ற ஹட்டோரி? இந்த விஷயத்தை பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. டிங் டிங், இப்போ உன்னை விட சார் பத்தி தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு கெனிச்சி. சார் பாவம் அந்த ஐகோ மேம நினைச்சு என்னெல்லாம் கனவு கண்டுகிட்டு இருக்காரோ. ஹட்டோரி, அங்க பாரு, அவங்கதான் ஐகோ மேடம். அவங்களா? ஹட்டோரி, இவ்ளோ அழகான மேடம் இருந்தா எந்த சார் தான் லவ் பண்ண மாட்டாரு? சரி சரி, அதை விட கெனிச்சி, லேப்ல நீங்க பண்ண தப்புக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பாப்போம். டிங் டிங். அந்த கெனிக்கையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் நான் சும்மா விட போறதில்ல. லேப்ல வச்சு என்ன காய்ச்சி எடுத்துட்டானுங்க. ஐகோ டீச்சர், நீங்களா? ஹலோ சார், நேத்து லேப்ல என்னமோ நடந்துச்சாமே. ஹட்டோரி ப்ளீஸ் நேரா விஷயத்துக்கு வா. சாரி சார், கேட்கும் போதே கஷ்டமா இருந்துச்சு. அவங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் தரலையா? அது வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்து என்ன ஆக போகுது டீச்சர்? பாவம் சின்ன பசங்க அப்படித்தான் இருப்பாங்க. அவங்கள மன்னிச்சிட வேண்டியதுதான், வேற வழி இல்ல. சார் உங்களுக்கு பெரிய மனசு சார், பெருந்தன்மையும் ஜாஸ்தி. பெருந்தன்மையா? ஆமா சார், உங்கள மாதிரியே எல்லா டீச்சர்ஸும் பெருந்தன்மையா இருந்துட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் கெட்ட வழியில போகவே மாட்டாங்க. இல்ல மேடம், நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்கன்னு நினைக்கிறேன். உண்மை சொன்னேன். அப்புறம் ஐகோ டீச்சர், நம்ம ஸ்கூல்ல மீட் பண்ணலாம். ஏன்னா நான் பங்க்சுவாலிட்டி தான் மாட்டேன். அம்மா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தண்டனை விழுகுது. இங்க இருந்து ஓடணும்டா சாமி. ஸ்கூல்ல மீட் பண்ணலாம் டீச்சர். கலக்கிட்ட ஹட்டோரி, சார் உன்னை ஐகோ மேடம்னு நம்பிட்டாரு. நாங்க தப்பிச்சோம். சரி சரி, இனிமே சின்ன பசங்களா இருங்க. லிமிட்ட தாண்டாதீங்க, புரியுதா? டிங் டிங். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் நான் சொன்ன கணக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் தான் வரும். இல்லன்னா நீங்க செஞ்சது தப்புன்னு அர்த்தம். சுறுசுறுப்பா ஓடுங்க, சோம்பேறித்தனமா ஓடக்கூடாது. ஐகோ டீச்சர், வெயிலையே நிக்கிறீங்க, கருத்துல போறீங்க. நான் கருத்துருவேனா? என்னாச்சு இந்த சாருக்கு? வித்தியாசமா பேசுறாரு. இருந்தாலும் சார் இவ்வளவு சுறுசுறுப்பா மாறுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எல்லாம் காதல் செய்யும் மாயம். ஆனா இது எதுவுமே ஐகோ மேம்க்கு தெரியாது. டிங் டிங். புறா பறக்க விடும் போட்டி. டிங் டிங். நாளைக்கு நம்ம ஊர்ல நடக்கிற இந்த பீஜன் ரேஸ்ல நம்ம ஸ்கூல்ல இருந்து கெனிச்சியும் கெமமாக்கியும் கலந்துக்கிறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவங்க 2 பேரும் கலந்துக்கிட்டு நிச்சயமா நம்ம ஸ்கூல் பேரை காப்பாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பசங்களோ, ஆல் தி பெஸ்ட். உங்க எல்லாருக்கும் பீஜியன் ரேஸ் பத்தி தெரியும் நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்றேன், பீஜியன் ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போய் விடுவாங்க. எந்த பீஜியன் முதல்ல திரும்பி கூட்டுக்கு வருதோ அதுதான் ஜெயிச்சதா அறிவிக்கப்படும். கெனிச்சி, இந்த புறாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் ஹிகாரிகோ, நல்லா பண்ணணும் என்ன? இங்க பாரு, கெனிச்சியோட புறாவை நீ ஜெயிக்கணும். அதுக்காக தான் உனக்கு இவ்வளவு தீனி போட்டுட்டு இருக்கேன். ரெடியா இருங்க. Go! All the best. நீ தான் ஃபர்ஸ்ட் வரணும். சரி ஹட்டோரி, நான் கிளம்புறேன். நாம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா வீட்டுக்கு போலாம் கெனிச்சி. ஒரு நிமிஷம். டிங் டிங். ஹட்டோரி, இது என்னன்னு தெரியுதா? இதுதான் டைமர் பாக்ஸ். எந்த புறா ஃபர்ஸ்ட் வருதோ அதோட கால்ல இருக்கிற டேகை எடுத்து இந்த பாக்ஸ்க்குள்ள போட்டு வைக்கணும், தெரியுமா? அப்பதான் எந்த புறா போட்டியில ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் இதை ரெடியா வச்சிருக்கேன். ஓ, இதுல இவ்ளோ இருக்கா? இவ்ளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல கெனிச்சி. கெமமாக்கி முன்னாடியே கிளம்பி போயிட்டா. நானும் போயிட்டு வரேன் ஹட்டோரி. கண்டிப்பா கெமமாக்கி ஏதாவது திலுமுல்லு பண்ணாம இருக்க மாட்டான். எதுக்கும் நாமளும் ஃபாலோ பண்ணி பாப்போம். டிங் டிங், நான் நினைச்சது சரியா போச்சு. உன்னை சும்மா விட மாட்டேன் கெமமாக்கி. டிங் டிங். நீ போ சீக்கிரம் போ, இன்னும் கொஞ்சம் தூரமா இருக்கே. கெமமாக்கி, தில்லுமுல்லு பண்ணி கேம்ல ஜெயிச்சிடலாம் நினைச்சியா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்க விட மாட்டேன். அட்டோரி, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். முதல்ல என்ன கீழே இறக்கி விடு. போட்டி முடிகிற வரைக்கும் அங்கேயே இரு. போலாமா ஷின்சோ?
டிங் 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 டிங். டோரி உன்னை சும்மா விட மாட்டேன். எல்லா புறாக்களும் அழகா பறந்து போய்கிட்டு இருக்கு. இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படித்தான் அப்படித்தான். வேகமா போங்க. டிங் டிங், மழை வர மாதிரி இருக்கே. இப்போதைக்கு இந்த மழை விடுற மாதிரி தெரியலையே. வாங்க போய் நம்ம புறாக்களை பார்க்கலாம். டிங் 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 டிங். என்னையா மரத்துல தொங்க விடுற? இப்ப பாரு. நிஞ்சா நெட் டெக்னிக். எல்லாம் உனக்காக தான்டா செல்லம். இப்போவாது சீக்கிரமா போய் வின் பண்ற வழிய பாரு. போ. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். சீக்கிரம் போ. கெமுமாக்கி புறா தான் முதல்ல வருது. டிங் டிங், என்ன கெமமாக்கி புறா மட்டும் தனியா போயிட்டு இருக்கு? மத்த புறாக்கள்ல என்ன ஆச்சு? நிச்சயமா கெமமாக்கி தான் ஏதோ பண்ணிருக்கான்னு தோணுது. நான் போய் பாத்துட்டு வரேன் ஷின்சோ. ஓகே. ஏய், 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 ஏய். இந்த பக்கம் தான் ஓடி வராங்களா? என்னையா தோக்கடிக்க பாக்குறீங்க? டிங் டிங், சிஷிமாரு முதல்ல நீ வெளியில போ. ஓகே நிஞ்சா நெட் எஸ்கேப்பிங் டெக்னிக். ஓய் கபடி 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 கபடி. அச்சச்சோ இப்படி மாட்டிக்கிட்டாங்களே. இதோ வரேன். சிஷுமாரு கிட்ட நிஞ்சா டெக்னிக் இருக்குட்ட. ஓடி போயிருங்க எல்லாரும். ஓடி போயிடுறேன் நானு. ஏய் உடுங்கடா உடுங்கடா. நானே தாங்கிட்டேன். அப்பா கிரேட் எஸ்கேப். கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். டிங் டிங், சிஷிமாரு, ஷின்சோ வாங்க நம்ம வேற டெக்னிக் யூஸ் பண்ணலாம். நிஞ்சா டெக்னிக். சிங்கல்ல நம்ம. டிங் டிங், நான் புறாக்களை போய் காப்பாத்துறேன். டிங் 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 டிங். எல்லாரும் சுதந்திரமா சந்தோஷமா பறந்து போங்க. அது வருது. கிட்ட வருது. அங்க வருது கெமுமாக்கி பீஜன் மாதிரி இருக்கா. வந்தா ஜெயிக்க போறான். அதோ கெனிச்சி தான் வருது. என்னோட புறா தான் ஃபர்ஸ்ட் வருது. சீக்கிரம் வா. ஆ, சார் என் புறா தான் முதல்ல வந்திருக்கணும் சார். ஆனா என்ன நடந்ததுன்னு தெரியல சார். இல்ல கெமுமாக்கி, முதல்ல வந்தது கெனிச்சியோட பீஜன் தான். சோ ஜெயிச்சது கெனிச்சி தான். நீ நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாரு. ஓகேவா? ஓ, இந்த தடவை என் புறா தோத்து போச்சா சார்? இதுக்குதான் எப்பவுமே நாம நேர்மையான வழியில தான் முயற்சி பண்ணணும். சரியா சொன்ன ஹட்டோரி. குறுக்கு வழியில போறவன் என்னைக்கு ஜெயிக்க மாட்டான். சரியா சொன்ன சிஷிமாரு. டிங் டிங்.